வணக்கம். செல்வகுமாரின் 2024 நவம்பர் 14 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய அறிக்கையில் காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவில் ஒன்றும் தமிழ்நாடு மற்றும் இலங்கையை நெருங்கும் ஒரு வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இருக்கிறது. அதேபோல் அரபிக்கடலிலே கேரளா மற்றும் கர்நாடக கரைக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. 3 காற்று சுழற்சிகள் தென்னிந்திய தீபகற்பத்தை ஒட்டி நீடிக்கிறது. ஆக இந்த காற்று சுழற்சி இன்றைக்கு கண்டிப்பாக தற்பொழுது கடலோர மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழை தொடங்கி இருக்கிறது. அதே போல வடகடலோர மாவட்டங்கள் வட உள்பகுதிகளிலையும் மழை தொடங்கி இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் உள்ளே வரும். கேரளா வரைக்கும் தெற்கு கர்நாடகா வரைக்கும், அதாவது கோவா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவோட தெற்கு பகுதி அது தொடங்கி விசாகப்பட்டினம், ஹைதராபாத் மற்றும் கோவா அந்த பகுதி வரைக்கும், அதற்கு தெற்கே ஹைதராபாத் இருக்காது, அதுக்கு அடையாளப்படுத்துவதற்காக அதற்கு தெற்கே ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்காது. வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கொடுக்கும். நாளை அடுத்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்க போகிற காரணத்தினால 15, 16 இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு தீவிரமடையும். கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சி மழை. புரிஞ்சுக்கணும், வளிமண்டல சுழற்சியோட குணாதிசயம் காற்றை குளிர்விக்கும். வெயிலால் காற்று லேசாகி, மன்னிக்கவும், காற்று லேசாகாது, அந்த அளவுக்கு வெயில் அடிக்காது. காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து வளிமண்டலத்துக்கு சென்றதும் அந்த காற்று சுழற்சி மேலடுக்கிலே குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் காற்று சுழற்சி. காற்று சுழற்சி இந்த இடத்தில் நகரும், இந்த இடத்தில் காற்று குவிக்கணும்னு துல்லியமாக சொல்ல முடியாது. ஒரு புயலோ மண்டலமோ இதெல்லாம் சொல்லிடலாம் எந்த மாவட்டத்துக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்குன்னு. காற்று சுழற்சி தற்பொழுது மன்னார் வளைகுடாவில் இருக்கிறது. அது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கியும், புதிய நிகழ்வு தமிழ்நாடு மற்றும் வட இலங்கை கரை வந்து அது அரபிக்கடல் நோக்கியும் நகர இருக்கிறது. காரணத்தினால வட தமிழ்நாட்டிற்கு 18ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. 17ஆம் தேதி வரை வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும், தென் மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. இதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்த்து விடுவோம். மாவட்டம் வாரியாக பார்ப்போம். அதாவது அல்பபெட் படி அரியலூர், செந்துறை 18 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் அறிவிப்போம். 10 மில்லிமீட்டருக்கு மேலே மட்டும் அறிவிப்போம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் 39 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா 25 மில்லிமீட்டர். திருப்போரூர் தாலுக்கா அலுவலகம் 17 மில்லிமீட்டர். அடுத்தபடி கேளம்பாக்கம் 12 மில்லிமீட்டர். மேலும் திருக்கழுக்குன்றம், மன்னிக்கவும், அது 7 மில்லிமீட்டர் தான். அடுத்தபடியாக சென்னையில் சோழிங்கநல்லூர் 48 மில்லிமீட்டர், உத்தண்டி 45 மில்லிமீட்டர். மேலும் சோழிங்கநல்லூரில் மேலும் ஒரு பகுதி 37 மில்லிமீட்டர், ஆலந்தூர் 25 மில்லிமீட்டர், மதுரவயல் 22 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 19 மில்லிமீட்டர், பெருங்குடி 19 மில்லிமீட்டர், அண்ணாநகர் 18 மில்லிமீட்டர், கோடம்பாக்கம் 15 மில்லிமீட்டர், தேனாம்பேட்டை 14 மில்லிமீட்டர், மௌலிவாக்கம் 13 மில்லிமீட்டர், மீனம்பாக்கம் 12 மில்லிமீட்டர், அடையார் பார்க் 12 மில்லிமீட்டர், அண்ணாநகர் 11 மில்லிமீட்டர், மலர்காலனி 11 மில்லிமீட்டர், மேலும் புழல் 10 மில்லிமீட்டர், அடையாறு ஒரு பகுதி ஜோன் 13 10 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா வேற அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சோலையாறில் தூறல் நனைக்கும் மழை மட்டுமே, சிறுவாணி அடிவாரமும் தூறல் நனைக்கும் மழை. கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வடக்குத்து 35 மில்லிமீட்டர், சேத்தியார் தோப்பு 30 மில்லிமீட்டர், மேலும் குடிதாங்கி 25 மில்லிமீட்டர், வானமாதேவி 25 மில்லிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் 24 மில்லிமீட்டர், கொத்தவாச்சேரி 23 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி 21 மில்லிமீட்டர், புவனகிரி 21 மில்லிமீட்டர், பன்ருட்டி 21 மில்லிமீட்டர், விருதாச்சலம் மற்றும் லால்பேட்டை, சிதம்பரம் தலா 10 மில்லிமீட்டர். மேலும் அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம். தருமபுரி மாவட்டம் தூறல் நனைக்கும் மழை தான். திண்டுக்கல் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை, அதுவும் தூறல் நனைப்பொழிவாக இருந்திருக்கும். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம், அதுவும் தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை தான். அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டமும் மில்லிமீட்டர் அளவில் தான் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு.
அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் நேற்று சொன்னோம் பூதபாண்டி, அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லை ஓரத்தில் மழை தொடங்கி இருக்குன்னு சொன்னோம். பூதபாண்டியில் 25 மில்லிமீட்டர், மேலும் குருத்தங்கோடு 18 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 16 மில்லிமீட்டர், குளச்சல் போய் கடலில் இறங்கணும்னு சொன்னோமா 15 மில்லிமீட்டர், புத்தனணை 11 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை பெருஞ்சாணி 10 மில்லிமீட்டர், அடையாமடை 10 மில்லிமீட்டர், குழித்துறை 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம் 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் 29 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் 14 மில்லிமீட்டர், கலவை பிடபிள்யூடி 11 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் 14 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தாலுகா அலுவலகம் 13 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் மூலனூர் 19 மில்லிமீட்டர், நல்லத்தங்கை ஓடை ரிசர்வர் 12 மில்லிமீட்டர், ஊத்துக்குளி 10 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவுகள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் 21 மில்லிமீட்டர், கஞ்சனூர் 20 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் 18 மில்லிமீட்டர் மற்றும் நேமூர் 17 மில்லிமீட்டர், கெடார் 17 மில்லிமீட்டர், மரக்காணம் 17 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 15 மில்லிமீட்டர், கோழியனூர் 12 மில்லிமீட்டர், விழுப்புரம் 11 மில்லிமீட்டர், திண்டிவனம் 11 மில்லிமீட்டர், மேலும் வளவனூர் 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இன்றைக்கு இவ்வளவுதான். நேற்றைக்கு குறைவான மழைப்பொழிவு, நேற்றைக்கு முன்தினம் இரவு பெய்த மழை தான் மயிலாடுதுறையில் 14 சென்டிமீட்டர், சீர்காழிலையும் கொள்ளிடத்திலையும். இப்படி நேற்றைக்கு முன்தினம் பெய்த அளவு நேற்று குறைவாக இருந்ததுக்கு காரணம் காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினாலே. அது கரை கடக்காமல் தற்பொழுது மிகவும் செயலிழந்து ஒரு காற்றை இது பக்கம் கட்டுப்படுத்தி ஈர்க்க முடியாமல் காற்று சுழற்சியை நிலநடுக்கோட்டு பகுதிக்கு ஈர்க்கும் வண்ணம் நிலநடுக்கோட்டு பகுதியில் தென்னரைக்கோரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதன் காரணமாக தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கு. இது போய் தெற்கு நோக்கி போனாலும் அரபிக்கடலுக்கு வலுவாக போகுமான்னா பெருசாக தெரியல. ஆனால் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி நீடித்து கொண்டிருந்தது. அது தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரைக்கும் மேலும் ஒரு சுழற்சி 15ஆம் தேதி நாளை வரப்போகிற காரணத்தினால அரபிக்கடல் சுழற்சியும் வங்கக்கடல் சுழற்சியும் தீவிரமடைந்து தற்பொழுது 15, 16, 17 தேதியில் அதாவது 14 இன்றைக்கும் நாளை 15, 16, 17 தேதி வரைக்கும் இன்னும் 4 நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்பிடிவு. வெயில் வந்ததும் உள்ளே அதிகாலை காலையில் கடலோரம், அப்புறம் வரக்கூடிய 18ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை. இந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 19, 20 இடைவெளியை கொடுத்து அதுவும் ஓரிரு இடங்களில் எங்காவது மழை பொழிவை கொடுக்கலாம். முழு இடைவெளி அல்ல, 19, 20 இடைவெளியை கொடுத்து 21ஆம் தேதி தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே உருவாக போகிற அந்த காற்று சுழற்சி 21, 22, 23 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக ஈர்த்து அது எங்கே நுழைகிறதோ அங்கே அதிகாலை மழையும், உள்ளே வந்து வெப்பத்தால் லேசாகி காலைக்கு பிறகு மதியத்தில் மாலையில் அனைத்து கடலோர மாவட்டங்களையும் சற்று உள்ளேயோ மழை பொழிவு 21, 22, 23 தேதிகளிலே கொடுக்கும். ஆனால் அது மேற்கு மாவட்டங்களுக்கோ கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கோ முன்னேற வாய்ப்பில்லை. ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பொழிவை கொடுக்கும். 21, 22, 23 மழை பொழிவு தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மாவட்டங்கள், வட கடல் ஓரம், மேற்கு உள் மாவட்டங்கள், வடமேற்கு உள் மாவட்டங்கள், வடமேற்கு கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மட்டும் அந்த 21, 22, 23 எட்டி பிடிக்காது. அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு. அது 22ஆம் தேதி வாக்கிலே உருவாகி 23, 24 தேதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து 25ஆம் தேதி தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி அப்படியே 26, 27, 28 தேதிகளில் தமிழ்நாடு கரையை கண்டிப்பாக நெருங்கும். அது நிறைய மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும், உங்களுக்கும், கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும், ஆந்திர பகுதிக்கும், கேரளாவிற்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாமிற்கும். ஆகவே மாத இறுதி நிகழ்வு வலுவானது, நிறை மழை பொழிவு தரக்கூடியது. ஆகவே அந்த நிகழ்வு எப்படிப்பட்டது, இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கிறது, இவையெல்லாம் நம்பிக்கையுடன் இருந்து நீங்கள் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து பணியாற்ற வேண்டும். தயவுசெய்து ஒரே ஒரு அன்பான பணிவான வேண்டுகோளாக ஒன்று வைக்கிறேன். அந்த என்ன வேண்டுகோள்னு பார்த்தீங்கன்னா, மழை பொழிவு இருக்கிறது, வெயில் அடித்தா நீங்க எல்லோரும் கால் பண்றீங்க, வெயில் அடிச்சா தான் குளிர்காற்று மழையாக மாறும், வெயில் அடிச்சா தான் குளிர்காற்று இருக்கக்கூடிய நீராவி மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழையாக மாற்றும்.
சில நேரங்களில் மேகமூட்டமாக இருக்குது சார், அப்போ வெயில் அடித்தா தான் மழைன்னு சொல்கிறீங்களே, மேகமூட்டமாக இருக்க மழை வந்து வருமா அப்படின்னு கால் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, மேகமூட்டமும் மழை தரும். எப்போனா நீராவி காற்று வந்து அதில் படும் பொழுது, கடற்காற்று வந்து படும் பொழுது மழை தரும். ஆகவே எது எங்கே மழை தரும்னு எனக்கு தெரியும். நீங்கள் அதுக்காக கால் பண்ணி நீங்கள் கேட்பது என்பது ஒரு பொறுமை இல்லாததற்கான அடையாளம். ஆகவே தயவு செய்து உங்களுக்கும் மழை உண்டு. 18ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. ஒதுக்கித்தான் பெய்யும். உங்களுக்கும் பெய்யும் என்ற நம்பிக்கை வேண்டும். அடுத்தது 21, 22, 23 கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும். இவை எல்லாம் கூட அளவான மழையாக, ஏரி குளங்களை நிரப்பாத மழையாக பெய்தாலும் மாத இறுதி மழை ஏரி குளங்களை நிரப்பும் மழையாக இருக்கும். அது மட்டுமா ஏரி குளங்களை நிரப்பும் மழை? அதிலேயே சில மாவட்டங்களில் உள்ளே எட்டி பிடித்து சரியாக பெய்யாமல் போனால் கூட, சார் அப்பனா பெய்யாத சார்னு கேட்டக்கூடாது, அதுக்கு ஒரு கால். அப்படி வேண்டாம், பெய்யும். வானிலை அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு உள்ளே ஏறும் என்பதையும் சொல்ல முடியாது. ஏறும், ஏரி கடக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஏரி கடந்து உள்ளே போய் அரபிக்கடல் போகவும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? எல்லாமே அப்போதான் நடக்கும். உடனே அதுக்கு கேட்டக்கூடாது. டிசம்பர்ல இருக்குங்க நிறையா மழை. டிசம்பர் முதல் வாரத்தில் 2 நிகழ்வு இருக்குங்க. 10ஆம் தேதி 13ஆம் தேதிக்குள்ள வலுவான நிகழ்வு. அது கண்டிப்பா கடந்து தாங்க போக போகுது. தயவு செய்து உங்களை இருகரம் கோப்பி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன், குழப்பிக்காதீங்க, உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களை குழப்பாதீங்க, என்ன குழப்பாதீங்க. குழப்பி உங்களை கெடுத்து என்னையும் உடம்ப கெடுக்க வைக்காதீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.